கண்ணுக்கு தான் பேய் தெரியும்பாங்களே, நாய் கண்ணுக்கு உண்மையிலே பேய் தெரியுமா? அதாவது ஒவ்வொரு உயிருக்கு ஒரு தன்மை இருக்குல்ல. இப்ப நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்ல வந்து இந்த இறந்து போனவங்க சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு வைக்கிறப்போ காக்கா வந்து மரத்துல நெறைய உட்காந்துருக்கு. நெறைய காக்கா உட்காந்துருக்கு. அவங்க கூப்பிடுறாங்க வரமாட்டேங்குது. இதுக்கும் அந்த வடை, பாயாசம் நல்ல ஸ்மெல்லு. நமக்குள்ள சீக்கிரம் போட மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு 1 1/2 மணி நேரத்துக்கு மேல அவங்க கூப்பிடுறாங்க வரமாட்டேங்குது. இது பறவை தானே! கூப்பிட்டா வரணும்ல. அப்புறம் சில பேர் இப்படி வியாக்கியானம் கூட்டமா இருக்கறனால வராது அப்படின்ட்டு. ஆனா அங்க என்ன நடக்குது தெரியுங்களா? ஒவ்வொருத்தரா போய் வைக்கிறாங்க. தண்ணி தெளிக்கிறாங்க. வரமாட்டேங்குது. துளி வலிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரியவர் சொல்றாரு. அந்த இறந்து போனவருக்கு வந்து ஒரு 50, 52 வயசு இருக்கும். அவர் யாருகிட்ட ரொம்ப அதிகமா பிரியமா இருப்பாருன்னு கேட்டாங்க. அப்புறம் அந்த அந்த லைன் அந்த வீதியிலே ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு அது எப்பவுமே போய் நேரா அங்க போய் தூக்கி விளையாடிட்டு இருப்பாங்க. அவருன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் ஒண்ணுமே சொல்லல. அந்த குழந்தைய கூட்டிட்டு வாங்கன்னாரு. குழந்தைய கூட்டிட்டு வந்து இந்த வடைய ஒண்ணு எடுத்து வச்சு தண்ணி தொழில்னா அது கையை பிடிச்சி இப்படி பண்றாங்க. அது பண்ணிடுது. 10 செகண்ட் கூட இல்லை. எல்லா காக்கையும் உள்ள வந்துருச்சு. இப்ப சொல்லலாம், நீ காக்கா உட்கார பணமளம் அந்த குழந்தை கதைங்கிற மாதிரி கரெக்டா அதை எடுக்க வர நேரத்துல இவங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். சும்மா இப்படி பேசிக்கிட்டே நம்ம காலத்தை ஓட்டுறமே தவிர அவருடைய சயின்ஸ் உங்களுக்கு புரியாது. இப்ப இந்த உயிர்களுக்கு வந்து எல்லா எல்லா உயிர்களுக்கும் மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அது நமக்கே தெரியல. எல்லா உயிர்களுக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும். நீங்க ஒரு சர்க்கரை நீங்க போட்டீங்கன்னா எறும்பு வந்துடும். அதுக்கு இருக்கிற ஆற்றல் நமக்கு கிடையாது. நமக்கு ஒரு பொருளை சுவாசம் அவ்வளோ சுவாசம் இல்லை, அவ்வளோ மைன்யூட்டா இருக்கும். அதே மாதிரி காகத்துக்கு வந்து இந்த இறந்தவங்களுடைய அந்த சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்கு. அது நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு விடாட்டி போட்டேன்னா இப்படி பயன்படுத்தி பார்க்க வேண்டியதானே. பயன்படுத்தும்போது எனக்கு கண் முன்னாடியே அது நடந்தது. எல்லா காக்கையும் வந்து சாப்பிடுது. உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இவர் வந்து அந்த குழந்தை மேலே பிரியமா இருந்தனால அந்த ஆத்மாவை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த ஆத்மா யார் மூலம் எடுக்குது? பறவை மூலம் எடுக்குது. ஒரு நாய் வந்து எல்லாரும் இறந்துட்டாங்க. அந்த நாய் அந்த இது வரைக்கும் வந்தது. சுடுகாட்டு வரைக்கும் வருது. அதில் போட்டிருக்காங்க. அது போய் இவங்க போய் எல்லாம் வந்து மண்ணு தள்ளுறாங்க. அதுவும் வந்து காலில் மண் தள்ளுது. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மிருகங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிலாம் கிடையாது. எல்லாம் அந்த ஆற்றலை வளர்க்குறது. அந்த ஆற்றலை வளர்க்கும் போது அந்த இயல்பான குணத்தையும் சேர்த்து வளர்த்திட்டீங்கன்னா அது முழுமையாக 12 வருஷம் ஆனந்தமா வாழ்ந்துடும் ஒரு நாய். அதே மாதிரி பறவைகளுக்கு 1 வருஷம், இத்தனை வருஷம்னு கணக்கு இருக்குது. மனிதனுக்கு ஒரு 120 வருஷம் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம உணவுகள் பழக்க வழக்கத்தினால ஒரு 20, 30 வருஷத்தை கடந்து 70, 80 வரைக்கும் வாழ்ந்துடுறோம். அதிகபட்சம் 60 வரைக்குமாவது ஆனந்தமா வாழ்ந்துடும். இந்த மாதிரி அந்த அந்த மனிதர்களுக்கே சுதந்திரம் இல்லாத மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கருணை கொடூரமா மாறிடுவாங்க. அவங்கள வந்து சரியா உணவு கொடுக்காம, சரியா அவங்க ஆசைகளை பூர்த்தி பண்ணாமல் இருந்தால் அது நடக்கும். அதனால இது தோஷம் அப்படின்றது வந்து சுருக்கமாக சொன்னோம்னா எல்லா உயிரினங்களாலும் தோஷம் ஏற்படும். எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு பண்ணாமல் அதாவது அதன்படி விடணும். தீங்குங்கிற உடனே வெட்டி சாப்பிட்றது தீங்கு இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அது உணவு தான். அது உணவு இறைவன் கொடுத்துருக்கிறது. எதை சாப்பிட முடியுமோ அதான் சாப்பிட முடியும். சும்மா அது சாப்பிட்றதுனால பாவமெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த கேள்வி கூட கேட்கலாம். அப்போ இந்த வெட்டி சாப்பிட்றதுனால சாபம் வருமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அது வந்து அதனோட ஆயுள் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். இது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இது நிறைய கேள்வி வரும். கொன்னால் பாவம் தின்றால் அப்படின்னு அதான் இதில் நிறைய கேள்வி வரும். நம்ம ரொம்ப கேள்விக்கு போக வேண்டாம், அனுபவிக்கிற வழியை பார்க்கலாம். இப்போ ஆனந்தமாக இருக்கிறதுக்கு என்ன வழி? மிருகங்களை ஆனந்தமாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழின்னா, மீன் தொட்டி கூட வச்சிங்கன்னா மீன் தொட்டியில் ஃபுட்டு போட்டே இருக்கும். இனப்பெருக்கம் இல்லாத மீனை உள்ளே போட்டு வளர்க்குறது பாவம். குட்டி போடுற மீனை வச்சு வளர்க்கலாம். ஏன்னா உயிர்களுக்கு நான் சொல்ல 100% எல்லா உயிர்களுக்குமே ஆதாரமானது இனப்பெருக்கம். இதை வந்து நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா உலகத்துலேயே அதை விட தோஷம் வேற எதுவும் இல்லை. அந்த தோஷத்தை தான் முதல்ல பைரவ தோஷம்னு சொல்லுவோம். அதுதான் நாயிலிருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கும். ஏன்னா அதை நம்ம கண் கூட மனிதனுக்கு ஈக்குவலாக அதை வச்சிருக்கிறோம். மற்றெல்லாம் அப்படி வச்சுக்கிறது இல்லை. அதனால முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கும். அதை வெளியில் விட்டுருங்க, அதை தோஷ நிவர்த்தி ஆயிரும். இது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் இன்னொரு பதிவில் வருவோம். வணக்கம்.